நண்பர்களே, அமேசான்காரன் என் நெத்திலே விபூதி அடிச்சிட்டான். மே மாதம் 15ஆம் தேதி 2025 அமேசானில் பியூமா சாண்டல் 1700 ஒன்று வாங்கினேன். ஆனால் அது சைஸ் பத்தலைன்னு நான் ரிட்டன் அனுப்பிவிட்டேன். அவனும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ரிட்டன் எடுத்துக்கிட்டான். இப்போ என்னன்னா, நான் அனுப்பிவிட்ட பொருள் மிஸ் மேட்சிங் சொல்லிட்டு எனக்கு ரீஃபண்ட் பண்ணாமே என்னை ஏமாற்றிட்டு இருக்கான். அவன் எப்படிலாம் ஏமாத்துறான் அப்படிங்கிறத நீங்களே கேட்டு பாருங்க. இந்த ஆடியோ கேட்டதுக்கப்புறம் நீங்களும் தயவு செஞ்சு அமேசானில் ஆர்டர் பண்ணாதீங்க. உங்களையும் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமேசான் ஒரு சீட்டிங் கம்பெனி. மெசேஜ்ல போய் பாருங்களேன் சார், உங்களுக்கு ராங் ஐட்டம் ரிசீவ் இருந்தா ரிட்டர்னே கிரியேட் ஆயிருக்கும். அப்படி சரிங்க சார், ஓகேங்க சார். நான் பொருள் ரைட்டுங்க சார். இப்போ நான் அனுப்புன பொருள் வந்துட்டு தப்பான பொருள்னு சொல்கிறீங்க. சரி, அந்த பொருள் எனக்கு ரிட்டர்ன் அனுப்பிடுங்க தான், எனக்கே ரிட்டர்ன் அனுப்பிடுங்க தான் நான் சொல்கிறேன். நான் அதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். லாஸ்ட் என்னங்க சார், என்கிட்ட இருந்து ஒரு பொருள் ரைட்டுங்க சார், என்கிட்ட இருந்து ஒரு பொருளையும் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க. அந்த பொருளுக்கான மிஸ் மேட்சிங்னு சொல்கிறீங்க. சரி, அந்த மிஸ் மேட்சிங் பொருள் அனுப்பிவிடுறேன்னு சொன்னாலும் அதுவும் அனுப்ப மாட்டேங்கிறீங்க. சரி, மேலே ஏதோ ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ரெக்வஸ்ட்டும் அனுப்பிவிட மாட்டேங்கிறீங்க. அந்த பொருளுக்கான அமௌண்ட் சரி, எப்படி சார் ஒரு ஆப்ஷன் இல்லை? ஒரு பொருள் நான் உங்கள்கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன்னா அது எப்படி சார் ஆப்ஷன்ஸ் இல்லாமல் போகும்? நீங்களே சொல்லுங்க சார். நீங்கள் எனக்காக தயவு செஞ்சு ரெக்வஸ்ட் பண்ணி நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறாங்க. அது சரி, என்கிட்ட ஒரு பொருளை வாங்குறாங்க சார், செக் பண்ணி தான் என்கிட்ட பொருளே வாங்கிட்டு போகும்போது அது எப்படி மிஸ் மேட்ச் ஆகுதுன்னு தான் நான் கேட்குறேன் அவங்ககிட்ட. சரி, மிஸ் மேட்சிங் ஆச்சு, ஓகே. சரி சார், மிஸ் மேட்ச் ஆச்சு, ஓகே ரைட்டு. அந்த மிஸ் மேட்சிங் ஆன பொருளை திரும்பி எனக்கு அனுப்பிவிட்டுங்க. அந்த செல்லர் எப்படி செல்லர்கிட்ட தானே போயிருக்கும் அது. அந்த செல்லர்கிட்ட இருந்து அந்த மிஸ் மேட்சிங் ஆன பொருளை திரும்பி எனக்கு அனுப்பிவிட்டுன்னு தான் சொல்கிறேன் நான். ஆப்ஷன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். சரி சார், என்ன சார் திரும்ப திரும்ப அதே தான் சார், ஆப்ஷன் இல்லை ஆப்ஷன் இல்லை ஆப்ஷன் இல்லை அதே தான் சார் சொல்லிட்டு இருக்கீங்க சார். அது எப்படி சார் அப்போ ஏன் நான் காசு 1700 கொடுத்துருக்கேன், அதுக்கு என்ன தீர்வு நீங்களே சொல்லுங்க. எங்க சைடுல இருந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஏதோ ஆப்ஷன்ஸ் இல்ல. என்ன சார், நான் உங்களை நம்பி தான் சார் நான் ஆர்டர் திரும்ப திரும்ப அதே தான் பேசிட்டு. நான் உங்க சைடு தான் உங்களை அமேசான் நம்பி தான் நான் ஆர்டர் போட்டேன். அந்த சைஸ் அந்த பியூமாவோட அந்த ஸ்டாண்டர்ட சைஸ் எனக்கு செட் ஆகல, ரிட்டர்ன் போட்டேன் நான். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் சம்பந்தமா எங்க சைடுல இருந்து ஹெல்ப் பண்றதுக்கு எந்த ஆப்ஷன்ஸுமே இருக்காது. தவிர வேற எதுவும் தகவல் தேவைப்படுது சார்? எனக்கு வேற எந்த தகவலும் தேவை கிடையாது. இந்த தகவலை தான் எனக்கு ஒரு பொருளை நீங்க வாங்கிட்டு ரிட்டர்ன் வாங்கிட்டு அதுக்கு நீங்க ரீஃபண்ட் பண்ணலன்னா நான் என்ன பண்றது நீங்க சொல்லுங்க. இந்த ப்ராடக்ட் சம்பந்தமா ஹெல்ப் பண்றதுக்கு எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா சார்? தவிர வேற எதுவும் தகவல் இருக்கா சார்? அது திரும்ப திரும்ப அதே சொல்லாதுங்க சார். அது எப்படி சார் எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லாம போகும்? என்கிட்ட செக் பண்ணி தான் ஒரு பொருளை வாங்கிட்டு போறீங்க. அந்த பொருள் வந்து அங்கே போனதுக்கப்புறம் மிஸ் மேட்சிங்னு சொல்கிறீங்க. அப்படி எப்படி வாங்கும்போதே வந்துட்டு நீங்கள் கரெக்டாக செக் பண்ணாமல் வாங்கினீங்க? ஒருவேளை இங்கேயே மிஸ் மேட்ச் ஆனால் ஆரம்பத்திலே என்கிட்ட அந்த பொருளை வேணான்னு தானே சொல்லிட்டு போயிருப்பீங்க. அதுக்கு தான் சார் சொன்னேன் சார், வெரிஃபிகேஷன் இல்லாமல் தான் கிரியேட் ஆகிருக்குன்றது. நீங்கள் ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க சார்? நீங்கள் ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க? வெரிஃபிகேஷன் இல்லாதவங்க நீங்கள் ஏன் அப்படி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வாங்கிட்டு போகலாம்ல? நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க. இப்போ யார் பக்கம் தப்புக்குது? என் பக்கம் தப்பு. நான் கரெக்டான பொருளை தான் கொடுத்தேன். நீங்கள் ஏன் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் வாங்கிட்டு போகிறாங்க? ஒரு வேளை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி எந்த வித ரூல்ஸ் இருக்குது? சரிங்க சார், எப்படி நீங்கள் அதை வாங்கிட்டு போக வெரிஃபிகேஷன் பண்ணாமல் நீங்கள் எப்படி என்கிட்ட வாங்கிட்டு போனீங்க? அது என்ன ரூல்ஸ்? சார், அப்படி கிரியேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லாதீங்க. நீங்கள் வந்து என்ன சமாளிக்கிறீங்க? நீங்கள் அப்படி கிரியேட் ஆகிருக்குன்னு சொல்லாதீங்க. அது எப்படி கிரியேட் ஆகும்? இது வந்து சீட்டிங் பண்ணுறதுக்குன்னே நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்களா? நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சீட்டிங் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களா நான் கேட்குறேன் நான். இந்த ப்ராடக்ட் எங்கள் சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸுமே இருக்கா சார்? தவிர வேறு எந்த தகவல் இருக்கா சார்? சார், எனக்கு இந்த தகவலை தான் வேணும். அது எப்படி சார்? அப்போ என் காசுக்கு என்ன சார் தீர்வு சொல்லுங்கள். 1700 என் காசு போயிடுச்சு. ஹலோ buddy. Yes. Buddy, I have put out the last word, buddy. Customer is repeating the same thing only, buddy. Okay, then I will disconnect the call from my side. Thank you. Buddy. Can I leave this call, buddy? Yes. Yeah. I also leave the call. You can also. Thank you. கேட்டிங்களா எப்படியெல்லாம் ஏமாத்திருக்கானே? இதை நான் எங்கே போய் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. நான் போய் கேஸு கொடுத்தாலும் இதுக்கு மேலே எனக்கு அதிகமாக செலவாகும். எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் தெரியல. பார்த்து நீங்களும் உஷாராக இருந்துக்காங்க.